அன்பிற்குரிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் பலத்தையும் அளிக்க உள்ளார். இதில் போக 2ஆம் இடத்துல குரு வேறு உங்களுடைய பணபரஸ்தானத்திலிருந்து பணவரவை அதிகரிக்க செய்கிறார். இது போக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய செயல்பாடுகளை ரொம்ப அற்புதமாகவும் அருமையாக இருக்க போகுது. மே 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சேர்க்கை 11ல் இருக்கிற காரணத்தினால் அது 5ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால சில மனக்குழப்பம், மனதில் இனம் புரியாத கலக்கம், அவசரம், படவல் போன்றவை ஏற்படும். ஆனாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் மிக மிக சாதகமான இடத்துல இருக்கிற அதுவும் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற காரணத்தினால, அதாவது குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற காரணம் நீங்கள் நினைச்சதுக்கு எதிர்மாறாகவே சில நல்ல காரியங்கள் நடக்கும். பணவரவு உங்களுக்கு நீங்கள் நினைச்சது ஒன்று அங்கே நடக்கிறது, உங்களை விட நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாகவே பணவரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை மேலோங்கும். அதுபோக பார்ட்னர்ஷிப்ஸ்குள்ளே புதுசாக பார்ட்னர்ஷிப் யாரையாவது சேரணும்னு சொல்லி இப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா ஓகே, சேரலாம், தாராளமாக அவங்கள பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கலாம். தொழில் செய்கிறதுக்கும் இது நல்ல உகந்த காலகட்டமாக இருக்குது. பொதுவாக 4 கேது இருக்கிறது சிலருக்கு வீடு வாகனங்களால் வீண் செலவு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பயிற்சியாக இருப்பதால் உங்களுடைய அதாவது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீண் செலவினங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு கணவன் அல்லது மனைவிக்கு ஆரோக்கியத்தன்மை சற்று பாதிப்படைந்து பிறகு சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கோல்டன் பீரியட்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ புதன் குரு பரிவர்த்தனை யோகம் இது பத்தாலும் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வலுவு, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருந்து உங்களை பெரிய அளவு பலப்படுத்தி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்துகிறார். உங்களுடைய வீடு வாகனங்கள் எதையாவது மாற்றணும் அல்லது ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றலாம். அதை வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வாகனங்களை வாங்குவது ரொம்ப நல்லதாக இருக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களோட ராசியை பார்த்துருக்கனால சில நேரங்கள் ஒரு மற்றவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும். அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் மைண்ட் ஏற்படும். சில பேர் சனி 5ஆம் இடத்தையும் பார்க்குறா, சிலர் பேருக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குற காரணத்தினால ஒரு சிலருக்கு சிறு சிறு காயங்கள், விபத்துகள், கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் இந்த மாதம் இருக்காது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுவும் சிறப்பான நல்ல வருமானத்திலே இருக்கும். மற்றபடி பேச்சுவார்த்தையில் அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தடம் புரண்டு உங்களுக்கு ஓகேன்னு ஏற்கனவே பேசி முடிச்சிருந்தீங்கன்னா அதை திரும்பவும் தடம் புரண்டு பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக ஏதாவது வில்லங்க விவகாரத்தினா முடியும். ஆனால் அதே சமயத்தில் இடம் கிரைய விக்கிரயங்கள் செய்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவர்கள் ஏதாவது தங்களை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புண்டு. மற்றபடி இந்த மாதத்தில் 6-7 சந்திராஷ்டிரம். இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். பணவரவு நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு விரும்பிய திருமணம், போக்குவரத்து எல்லாத்துக்கும் நல்லாவே இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காதவர்களும் கிடைக்கும். இங்கே லவ் ப்ரப்போசல், அதாவது இளம் வயதினருக்கு காதல் வசப்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மிக்க நன்றி.